மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தைரியம், நம்பிக்கை தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது. நாளினுடைய தொடக்கத்திலே அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உற்சாகமாக நாளை தொடங்குவீங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம், நம்மளால் முடியலைன்னா என்ன, முடியாதது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஒரு நாள் நமக்கு தரக்கூடிய பலனை அந்த நாள் காலை எந்திரிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். இதை முதல் விஷயமா நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது, இப்போ ஒரு நாளில் 2 நட்சத்திரங்கள் இருக்கிறதுனா, ஒரு நட்சத்திரம் முடிஞ்சு இன்னொரு நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு மாற்றம் வரும். அதையும் கூட கவனித்து பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்படியாக இந்த நாள் தொடங்கும் போதே ஒரு பாசிட்டிவாக, உற்சாகமாக, நம்பிக்கையாக உங்கள் நாளை நீங்கள் தொடங்க முடியும். அதில் எப்படின்னா, பெரிய விஷயங்களை கூட சுலபமாக செய்கிற அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும். நம்ம துணிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே தைரியமாக, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு அது தெரியும், நம்ம நல்லா அதில் அனுபவப்பட்டிருக்கோன்னு சொன்னால் அது எப்பயுமே சூப்பராக செய்வோம். புது விஷயம்னு சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு அந்த இடத்துல தடுமாற்றம் இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு பெரிய விஷயங்கள் எல்லாமே சுலபமாக நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. புதிய விஷயங்களை சிறப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது. ரிஷபராசி என்பவர்கள், இன்றைய நாள் பேச்சாற்றல் கை கொடுக்கும். பொருளாதார ரீதியான நல்ல பலன் இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உங்கள் தவறுனால நஷ்டம் ஏற்பட்டது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, மற்றவங்களோடு பகை வந்ததுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு ரொம்ப இறங்கிலாம் போய் சாரிலாம் கேட்குறத விட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அதெல்லாம் ஒரு விஷயமா சாதாரணம் தானே, ஏதோ ஒரு மூடில் இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசி மற்றவங்கள ஈஸியாக இன்றைக்கு கன்வின்ஸ் பண்ண முடியும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதோ ஒரு தடை விலகின ஒரு ஃபீல் ஆனது இருக்கும். அஷ்டமத்தில் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது சில பேருக்கு அது கஷ்டத்தையே கொடுக்கும், சில பேருக்கு கஷ்டம் வருமோன்ற பயத்தை கொடுக்கும், சில பேருக்கு யாராவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை கவனமாக இருக்கணும், ஸ்பீடாக போக விடாமல் தடுத்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கு அந்த தடையானது விலகும் உங்கள் இடத்துலேருந்து. குரு சந்திரன் சேர்க்கைன்றது ஆக்கப்பூர்வமான செயல்களில் நீங்கள் இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமான எண்ணங்களோடு இருப்பீங்க, நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு தேஜஸ் பொலிவு உங்களிடத்தில் இன்றைக்கு இருக்கும். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல பலன்களை சேரப்போகிறது. இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அது மிஸ் ஆகாது. இன்றைய நாளில் யாருக்காவது உதவி செய்யணுன்னா செஞ்சுருவீங்க. இன்றைக்கு நீங்கள் வெளியூர் போகணும், இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது செஞ்சிட முடியும். ரொம்ப நாளாக ஒரு சொத்து விற்க முடியலன்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிக்கும் போது அதை விற்பதற்கான வழி உங்களுக்கு தெரியும். சிம்மராசி அன்பர்களே, லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை படுத்திகிட்டு இருக்கு, நிம்மதியாக இருக்க விடலை அப்படின்னு சொன்னால் அது சரியாகும். உடல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, பொருள் ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கு கவலைப்படாத நபராக காணப்படுவீங்க. எந்த ஒரு விசாரமும் இல்லாமல் சந்தோஷமாக தெளிந்த நீரோடைய போல் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட மனசு அப்படி இருக்கும். தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். படிப்பு வேலையில் நல்ல ஈடுபாடு, கவனம் இருக்கும். நல்ல மெச்சூரிட்டி லெவல் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளில் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்கிறது ரொம்ப சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். வீட்டில் வெளியில் உயர் அதிகாரி, முதலாளி, ஆசிரியர் இவங்களுக்கு கட்டுப்படுவது, கீழ்ப்படிவது ரொம்ப நல்ல பலனை கொண்டு கொடுக்கும். அப்படி ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம், நமக்கு அப்படி ஒருத்தர் இருக்கார், சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்றது பாக்கியமான விஷயம். ஆனால் அப்படி இருக்கிற வரைக்கும் நமக்கு சுதந்திரத்தின் மீது அதிக பற்று இருக்கும். அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர் இல்லைன்னும் போது தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். அடடா, இவங்க இருந்தால் போய் கேட்கலாமே, இவ்வளோ குழப்பமாக இருக்கே, பயமாக இருக்கே, எப்படி முடிவு பண்ணுறதுன்ற மாதிரி நமக்கு அதனுடைய அருமை தெரியும். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு யாராவது வழிகாட்டுவதற்கு, சொல்லிக் கொடுப்பதற்கு இருந்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள், 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். குரு சந்திரன் சேர்ந்து 8ல் இருக்கிறதுனால இன்றைய நாளில் நீங்கள் பணக்கஷ்டம் இருக்கிறது, கடன் சுமை இருக்கிறது, மருத்துவ செலவு செய்ய முடியாத நிலை இருக்கிறது, வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கெல்லாம் தீர்வுகளை தேடலாம்.
8ல் குரு சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது 2ஆம் இடத்தை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ குரு வந்து அவருடைய வீட்டையே பார்க்குறார், சந்திரன் பாக்யாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னு சொல்லும்போது புதன் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு வழி தீர்வு உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கும். தனுர் ராசி என்பர்களே, இன்றைய நாள் திருமண விஷயங்களுக்கு உகந்த பலனை தரப்போகிறது. மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்லது நடக்கும். தனுராசியில் கணவன் இருந்தால் மனைவியால் நல்லது, தனுராசியில் மனைவி இருந்தால் கணவனான நல்லது. அப்படியாக வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் அவங்களுக்கு தெளிவு இருக்கும். உங்களை மிகச்சிறப்பாக வழி நடத்துவாங்க, பொருளுதவி பெறுவதற்கு காரணமாக இருப்பாங்க. அப்படியாக இன்றைய நாள் வீட்டில் கல்யாணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணை, மனமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள், இவங்களால் நல்லது நடக்கப் போகிறது. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மகத்தான நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. குறிப்பாக இன்றைக்கு கடன் தேவைன்னா வந்து சேரும். போட்டிகள் அதிகமாக இருந்தால் வெற்றி பெறுவதற்கான வழி உங்களுக்கு தெரியும். வேலை ஆட்கள் கிடைப்பார்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களைன்னா உங்கள் வேலையை, நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை புரிந்து கொண்டு உங்களுக்கு அனுகூலமாக செயல்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது. கும்பராசி என்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு உடல் உபாதை இருந்தால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கடன் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. வேறொரு இடத்துல கடனை வாங்கி இதை கொஞ்சம் அடைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தால் கட்டாயம் அதை செய்ய மாட்டீங்க, செய்யக்கூடாது, தவறு. அப்போ என்ன பண்ணுறதுன்னா வருமானத்தை அதிகப்படுத்தணும், யார்ட்டையாவது உதவி கேட்கணும், ஏதாவது சொத்துக்களை கூட விற்கணும். அப்படியான விஷயங்கள் எதையாவது கடைபிடித்து உங்களுடைய கடனை அடைச்சி நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சுகவாசியாக சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. இன்றைய நாள் நல்ல ஓய்வு கிடைக்கும். பிடித்த நபர்களை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு வேலை நிமித்தமாக சலுகைகள் வேணும்னா நீங்கள் கோரலாம். அதே போல் இன்றைய நாள் நீங்கள் கோயில் குளங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது.